ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேயே நான் தோட்டத்து பக்கம் வந்துட்டேன். எதுக்காகனாக்கா சாம்பார் வைக்கிறதுக்கு வீட்டில் எந்த காயுமே இல்லை. சரி, தோட்டத்து பக்கம் வந்து ஏதாச்சும் காய் பறிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தாக்கா இங்கேயும் பெருசாக எந்த காயுமே இல்லை. முள்ளங்கி, ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு. சரி, அந்த முள்ளங்கியை மட்டும் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஒருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த முள்ளங்கி தான் அது. இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு முள்ளங்கி இருக்குது. இந்த ஒரு முள்ளங்கி போதும். அது கூடவே கொஞ்சம் சௌச்சோ வச்சுருக்கேன். ஸோ அதை கூட சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் காய் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போனேன். பீன்ஸ் செடியில் ஒரே ஒரு பீன்ஸ் இருந்தது. சரின்ட்டு அந்த ஒரு பீன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே வெண்டைக்காய் செடிகளும் நிறைய வச்சுருக்கோம். ஆனால் அதில் ஒரு 2-3 வெண்டைக்காய் தான் காய்ச்சிருந்தது. அடுத்தது அந்த 2 வெண்டைக்காவை தான் பறிக்க போகிறோம். அதுலேயே ஒரு வெண்டைக்காய் வந்து ரொம்ப முத்தி போய் இருந்தது. அதனால் அதை வந்து தூக்கி போட்டுட்டேன். மீதி இருந்த அந்த 2 வெண்டைக்காயை மட்டும் பறித்து தான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு வெண்டைக்காய் அந்த சைடு இருக்குது. அவங்க அதையும் போயிட்டு பறிச்சிடலாம். இந்த வெண்டைக்காய் தான் அது. இது ஃபஸ்ட்டு பறித்தது வந்து முத்தி போயிருந்தது. அதனால் அதை தூக்கி போட்டுட்டேன். அடுத்ததாக பறித்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்தது. அதனால் அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அது கொஞ்சம் நேரத்துலேயே சாம்பாருமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி புத்தாண்டுன்றதால வீடு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் செஞ்சோம். காலையிலேயே பொங்கல் செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி வடை செய்ய போகிறேன். இந்த வடையை நான் எப்படி செஞ்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் நைட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இப்போது காலையில் ஒரு ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு வடைக்கு கொரகொரப்பாக தான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்கணும். பக்கத்துலேயே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி தான் சேர்க்கணும். அடுத்தது தேவையான அளவுக்கு சோம்பு போட்டுட்டு கூடவே வந்து ஒரு 10 பூண்டு பல்லுக்கிட்ட போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகி வந்ததுமே வடைக்கு இது போல் தட்டி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு வடையை பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுமே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். எனக்கு வந்து மசால் வடையை விடவுமே உளுத்த வடை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மசால் வடை பிடிக்கும்னாக்கா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு உளுத்த வடை பிடிக்கும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை ரெடி ஆனதுமே அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த வடை வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வடை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி, அது கூடவே சாம்பார் அண்ட் அது கூட வடை, அவ்வளோதான் காலையில் டிஃபன் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.